இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். அக்குரேகோடு கொலை சம்பவம், 2 சந்தேக நபர்கள் கைது. நாளை காப்பூத்து சாதாரண தர பரீட்சை, அவசர இலக்கங்கள் அறிவிப்பு. IMF முகாமைத்துவ பணிப்பாளர் இலங்கைக்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம். இலங்கையில் மரண தண்டனை பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. திஸ்ஸ மகாராமவில் திடீர் சோதனை, 26 பாடசாலை வாகனங்களுக்கு தடை. செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. அக்குரேகொட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் 20 மற்றும் 24 வயதுடைய 2 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கொட்டாவையில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு குறித்த சம்பவத்திற்காக அவர்களால் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் கார் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவ்படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் தலைமையில் சட்டத்தரணிகள் குழுவினர் இன்று எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாளை ஆரம்பமாக உள்ள 2025 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நாட்களுக்காக விசேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தை தொடர்பு கொள்வதற்காக நேரடி தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். அதற்கமைய 117 அல்லது 1911 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வந்தடைந்துள்ளார். அவர் இன்று முதல் 18ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் எனவும் இந்த விஜயத்தின் போது டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் நேரில் பார்வையிடுவார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து கலந்துரையாடுவதோடு இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மற்றும் 6வது மதிப்பாய்வுகளும் இதன்போது மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பிரஜைகள் 800க்கும் மேற்பட்டோர் சிறைச்சாலையில் உள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை மரண தண்டனை விதிக்கப்பட்ட உள்நாட்டு கைதிகளின் எண்ணிக்கை 811 ஆகும். இதில் 792 ஆண்களும் 19 பெண்களும் அடங்குகின்றனர். மேலும் 5 வெளிநாட்டு பிரஜைகளும் பயங்கரவாத குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவரும் சிறையில் இருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 311 பேர் தற்போது உள்ளதோடு இவர்களில் 70 வெளிநாட்டு பிரஜைகளும் உள்ளடங்கியுள்ளனர். அத்தோடு பயங்கரவாத குற்றச்சாட்டில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திஸ்ஸ மகாராம நகருக்கு பாடசாலை மாணவர்களை ஏற்றி செல்லும் பாடசாலை பேருந்துகள் மற்றும் வேன்கள் திஸ்ஸ மகாராம போலீசாரால் இன்று திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன. இதன்போது 23 பாடசாலை பேருந்துகள் மற்றும் 3 வேன்கள் போக்குவரத்துக்கு தகுதியற்றவை என அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தெபரவ ஜனாதிபதி வித்தியாலயத்திற்கு முன்னால் குறித்த வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு மோட்டார் வாகன பரிசோதகர்களின் பங்கேற்புடன் இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்பட்ட போது சுமார் 90% வாகனங்கள் ஓட்டுவதற்கு தகுதியற்ற நிலையில் இருந்ததாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த வாகனங்களை மீண்டும் திருத்தி மோட்டார் வாகன பரிசோதகர் ஒருவரிடம் காண்பித்து உரிய தகுதி சான்றிதழை பெற்றால் மாத்திரமே அவற்றை மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த அனுமதிக்கப்படும் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.